தாவீதை பார்த்து அவனுடைய சகோதரர்கள் கேட்குறாங்க, நீங்க எதுக்கு வந்த, நீங்க எதுக்கு வந்த? அப்ப தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம், இங்கே வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா, நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முகாந்திரம் இல்லையா அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே தாவீது ஒண்ணு நினைச்சுக்கிட்டாரு, நான் எந்த இடத்துல போனாலும், நான் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த இடத்துல ஒரு காரணத்தோட தான் நான் உட்காருவேன், நான் காரணத்தோட தான் பேசுவேன். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நான் வாய் திறக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த மாதம் ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. ஆனால் யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. நேற்றைக்கு இரவிலிருந்து ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த மரம் யூஸ் இல்லையோ, எந்த மரம் பிரயோஜனம் இல்லையோ, அந்த மரத்தை எடுத்துரு, அந்த மரத்தை எடுத்துரு. ஆண்டவர் திறமையை, நமக்கு எந்த திறமை இல்லையோ அந்த திறமையை ஆண்டவர் தருவார். நமக்கு என்ன இல்லையோ அத்தனையும் ஆண்டவரால் நமக்கு தர முடியும். நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த மாதம் மட்டும் நீங்க பிரயோஜனமானவைகளை மட்டும் நீங்க செய்ய பார்க்கலாமே. நான் இருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது, நான் பேசுறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது, நான் நடக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. இதை மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நான் நம்புறேன் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் நம்ம காண போகிறோம்.